மார்ச் 17. சர்வதேச மொழி. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை தண்டிக்கிறான். நீதிமொழிகள் 13:24. அனைவருக்கும் நன்கு புரியக்கூடிய மொழி ஒன்று உண்டென்றால் அது பிரம்புதான். அநேக வேளைகளில் தேவன் தமது வசனத்தினாலும் ஆவியினாலும் விடும் எச்சரிக்கைகளை காதில் வாங்காமல் சென்று கொண்டிருந்தால் அவர் பிரம்பை கையில் எடுப்பார். பிரம்பில் இருக்கும் உடனடி அற்புத வல்லமையை அன்பு நிமித்தம் கண்டிக்கும் பெற்றோரே அறிவர். நேசிக்கும் எந்த மகனையும் அவர் சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:6. பரமபிதாவுக்கு தாம் கொடுத்த பிள்ளை என்று ஒருவரும் இல்லை. எவரையும் அப்படி விட முடியாத அளவு அன்பு. எபிரேயர் 12:6. அவர் நம்மை தண்டியாமல் விடுவதே பெரிய தண்டனை. பயண விபத்துக்கள் பெருகி வருகின்ற இக்காலத்தில் வழியில் பாதங்கள் இடராமலும் சங்கீதம் 91:11-12. உறங்காமலும் தூங்காமலும் சங்கீதம் 121:4. காக்கும் தேவன்தான் நம் தேவனாயினும் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் தமது முகத்தை அவர் இமைப்பொழுது மறைக்கவும் செய்யலாம். எசாயா 54:7-8. தவறான வழியில் செல்லும் மகனை அமைதியாய் அப்படியே விட்டுவிடும் தந்தை உண்டோ? தேவனது பரிபூர்ண சித்தத்திற்கு மாறாகச் சென்ற தீர்க்கதரிசியின் காலை அந்த கழுதை சுவரோடு நசுக்கிற்றே. என்னாகமம் 22:25. யோனா கடலில் தூக்கி எறியப்பட்டாரே, மீன் வயிற்றிற்குள்ளிருந்தல்லவா மனம் திரும்பினார். அடுத்த பிரசங்கம் ஆயத்தம் பண்ண நேரமும் மீன் வீட்டில் கிடைத்தது. இப்படி சொல்வதால் விபத்துக்கள் யாவும் கடவுளின் தண்டனை என கூறவில்லை. அதே நேரம் துக்க காரியங்கள் நிகழும் போது நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதே உடனடி பாடம். யோபு 13:23. பரிசுத்தம் நமக்கு தூரமாயிற்றோ? தமது பிள்ளைகள் பாவத்தை நஞ்சென வெறுத்து நீதியை அமுதமென விரும்ப வேண்டுமென்பதே தேவனது ஏக்கம். நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் தேவனோ நாம் அவரது பரிசுத்தத்தை எட்டும் வரை அமருவது இல்லை. எபிரேயர் 12:10. அவரது மூத்த மகனைப் போல நாம் மாறும் வரை கிளை நறுக்கும் கத்தியை அவர் கீழே வைக்க மாட்டார். தேவன் யோபுவை குறித்து சன்மார்க்கன் என்று சாட்சியிட்டு இருந்தாலும் தேவனது உரைக்களத்தில் சென்று வந்த பின்பு என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனம் திரும்புகிறேன் என்று யோபு கூறினார். யோபு 42:5-6. அரசன் எசேக்கியா மனமேட்டிமை அடைந்தபோது அவரது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று தேவன் அறிவித்தார். உடனே மனம் கசந்து மனம் திரும்பினார். தேவனும் மன்னித்து அவரது வாழ்நாளை கூட்டினார். அப்போதுதான் பாடுகிறார், என் ஆயுளின் ஆண்டுகளிலெல்லாம் என் ஆன்மாவின் கசப்பை நினைத்துக் கொள்வேன். ஏசாயா 38:15. பாடுகளின் பாக்கியம் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போதுதான் எனது இருதயத்தின் பெருமை குணமாகிறது. ஜார்ஜ் விட்ஃபீல்ட், வெளிப்பிரசங்க வேந்தர்.